சார், கோல்டு, காப்பர், சில்வர் இது 3மே கடந்த 1½ ஆண்டுகளாக தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த ஏற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது பொருளாதார ரீதியில் பாசிட்டிவாக பார்க்கணுமா, நெகட்டிவாக பார்க்கணுமா சார்? இது நெகட்டிவாக பார்க்கணும் அப்படின்றது தான் சொல்ல வருது. இந்த 3மே ஏறுது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்றது தான் நம்மளால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்பப்பெல்லாம் அப்படி நடந்திருக்கு அப்படின்ற டேட்டாவை எடுத்து நம்ம பார்க்கும்போது இது எப்பப்பெல்லாம் நடந்திருக்கோ நம்மளோட ரெசெஷனை நோக்கி போகிறதுக்கு உண்டான பாதையை வந்து இது வந்து சொல்ல வருது அப்படின்றத தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயம் நடக்கும்போது, அதாவது கோல்டு, சில்வரு, காப்பர், இந்த 3 விஷயம் ரைஸ் ஆகுது அட் அ டைமில். இப்போ கோல்டும் சில்வரும் ரைஸ் ஆகுது, அப்படி ஃபியருக்காக ரைஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். காப்பரும் கூட சேர்ந்து ரைஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. சார், இப்போது கோல்டு பொதுவாக எப்போ சார் ஏறும்? கோல்டு இந்த மாதிரியான சமயத்தில் ஏறி இருக்குன்றதை நான் ஒன்று பார்க்கலாம். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து ஒரு ரெசெஷன், ஒரு பேரழிவு வருது, இல்லை போர், இந்த மாதிரியான சமயத்தில் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கவர்மெண்ட் வந்து கோல்டு தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்துலலாம் கோல்டோட விலை வந்து நல்லாவே ஏறுன்றதை நம்மளால் பார்க்க முடியும். சார், அப்போ காப்பர் அண்ட் சில்வர் பொறுத்தவரையில் எப்போ காப்பர் அண்ட் சில்வர், வெள்ளியோட விலை வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் அதிகமாக ஏறதை நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ காப்பர், சில்வர் எந்த கண்ட்ரி அதிக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்காங்களோ, தயாரிப்புகள் நடந்துகிட்ருக்கோ, ஸோ அந்த மாதிரியான விஷயம் நடக்கும்போது தான் காப்பரோட விலையும் ஏறும், சில்வரோட விலையும் ஏறும் அப்படின்றது நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும். டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த காப்பரும் சில்வரும் சேர்ந்து ஏறுது அப்படின்றது. அப்போ காப்பர் அண்ட் சில்வருடைய ப்ரைஸ் ஏறும்போது எக்கனாமிக்கு நல்லதாக பார்க்கலாம் இல்லையா? காப்பரும் சில்வரும் ஏறும் போது நல்லதாக பார்க்கலாம். அதே கோல்டு ஏறும்போது அது இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ அப்போ 3 ஏறும்போது அது உங்களுக்கு என்ன சிக்னல்ஸ் தருது? ஸோ 3 ஏறும்போது விலைவாசி ஏறிட்டே போகுது அப்படின்னும் போது இது ரெசெஷனை நோக்கி ட்ராவல் பண்ணுது இதோட விஷயம் அப்படின்றத நம்மளால் கொஞ்சம் கண்கூடாக பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றத நம்மளுக்கு டேட்டா சொல்லுது. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரெசெஷனை நோக்கி தான் இந்த விஷயம் ஒரு மந்த நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றி சார், உங்கள் பதிலுக்கு நன்றி. தேங்க்யூ.